பீகார்ல தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்த காரணத்தாலேயே பாஜக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புதிய விளக்கம் கொடுத்திருக்காரு. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவரு, தமிழகத்திலையும் சட்டமன்ற தேர்தல்ல பாஜக கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது தமிழகத்துல இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக குறிப்பிட்ட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தற்போது அது குறித்து வாய் இருப்பதே இல்லைன்னு விமர்சித்தாங்க. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூலமா அரசுக்கு ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னும், நடந்து முடிந்த பீகார் தேர்தல்ல தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தது தங்களுக்கு சாதகம் ஆயிடுச்சு அப்படின்னும், ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. தமிழகத்துல தங்க நாற்கர சாலை அமைக்கப்பட்டது பாஜக ஆட்சியில தான்னு சுட்டிக்காட்டிய நயினார் நாகேந்திரன், தூத்துக்குடி விமான நிலையம் தற்போது 450 கோடி ரூபாயில விரிவாக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காரு.